நாம் ஒரு வேலை செய்யும்போது நமக்கு அதில் வந்து மூடு வரல அல்லது மனசு ஒட்ட மாட்டேங்குது, இப்போதைக்கு அதை செய்யணுங்கிற எண்ணம் வரல, ஆர்வம் வரல அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, போய் உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு திரும்பவும் நாம் எந்த ஒரு வேலையில் வந்து நமக்கு வந்து ஆர்வம் இல்லாமல் இருந்ததோ அந்த வேலையை செஞ்சோன்னா திரும்ப ஆர்வம் வந்துடும். ஆர்வம் குறைவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து உடலில் வந்து வலி இருக்கணும். வலி இருந்தால் தான் மேம்பட்ட விஷயங்களை செய்யணும். அப்படின்னா சாதாரணமான விஷயங்களை செய்வதற்கு, மலிவான விஷயங்களை செய்வதற்கு சோம்பேறித்தனமாக இருந்தாலே போதும். ஆனால் வந்து கஷ்டமான விஷயங்கள், பயனுள்ள விஷயங்களை நம்ம செய்யணும், பயனுள்ள செயல்களை நம்ம செய்யணும் அப்படின்னா நமது உடம்பில் வலி வேணும், அதுக்கு மூலதனம் வேணும். வண்டி ஓட்டினா பெட்ரோல் வேணும் அப்படிங்கிற மாதிரி எரிபொருள் வேணும்ல, அதே மாதிரி தான் பயனுள்ள வேலைகளை செய்யணும் அப்படின்னா எரிபொருள் தேவை, அதுதான் வலி. அந்த வலி இருந்தால் தான் நீங்கள் பயனுள்ள வேலைகளில் நிதானமாகவும் பொறுமையாகவும் பயனுள்ள வேலைகளை செய்வதற்கு பொறுமை தேவை. பொறுமை இல்லாமல் போகும்போது, எப்போ பொறுமை இல்லாமல் போகுதுன்னா உடம்புல வலி இல்லாத போது நமக்கு பொறுமையே இருக்காது, நிதானமே இருக்காது. பயனுள்ள வேலைகளை எதையுமே செய்ய முடியாது, பயனுள்ள வேலைகளை சிந்திக்கவே முடியாது, பயனுள்ள வேலைகளை செய்ய முடியுங்கிற அந்த நம்பிக்கையும் வராது, தன்னம்பிக்கையே வராது. அதனால் உடம்புல வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வலி இருந்துச்சுன்னா நமக்கு இப்போ எனக்கு ஆர்வம் இல்லை, மூடு இல்லை, இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்படி சொல்கிறோம். இப்படி ஏதாவது ஐயோ நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், ஏன் அந்த வேலையில் நமக்கு வந்து ஆர்வம் வர மாட்டேங்குது. ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், ஏன் அந்த வேலையில் நமக்கு ஆர்வம் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா உடம்புல வலி இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் நம்ம வந்து உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, உடற்பயிற்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால தான் எல்லோரும் ஏன் பொழுதுபோக்கு மோகங்களுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க. மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு, எப்படா வேலை விட்டு வீட்டுக்கு வந்தால் மொபைல் ஃபோன் பார்க்கலாம், அப்புறம் லீவ் விட்டால் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன், டிவி, இப்படி வந்து யாரோடையும் பேசாமல் ஏன் தனிமையாகவே இருக்கிறோம். ஏன்னா மற்றவங்ககிட்ட பேசுகிறதும் வந்து ஒரு பயனுள்ள விஷயம். மற்றவங்ககிட்ட பேசுகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்த நீங்கள் பண்ணணுன்னா உங்கள் உடம்புல வலி இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுவீங்க. ஏன் நம்ம மற்றவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா அதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. நிறைய பேருக்கு வந்து மற்றவங்ககிட்ட பேசணுங்கிற ஆர்வம் ஏன் வர மாட்டேங்குது, அல்லது வந்து நம்ம ஏன் தனிமை விரும்புகிறோம். யாராவது பார்த்தா கூட அவர் நம்மளை பார்த்துருவாரா, பார்த்தா பேச வேண்டியிருக்கும், பேசாமலே பார்க்காமலே போயிடலாம், தெரியாமலே போயிடலாம், பார்த்துட்டாக்கா பேச வேண்டியிருக்கும். இது மாதிரியான காரணங்களுக்கெல்லாம், இது மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த உடம்புல வலி இல்லை, உடற்பயிற்சி இல்லை, உடல் உழைப்பு இல்லை. ஏன்னா பேசுவதற்கு உடல் உழைப்பு தேவை. பேசுவது என்பது உறவுமுறை அடிப்படையாக, உறவுமுறைக்கு வழிவகுக்கும். ஒரு 4 வார்த்தை யோசித்து பேசணும் அவங்ககிட்ட. எப்படி இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்கள அந்த நேரத்தில் நம்ம கேட்கணும், அதுக்கு ஒரு கற்பனை திறன் வேணும். அவர் சம்மந்தமாக நம்ம என்ன அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரமப்படணும், கஷ்டப்படணும். பேசுவது என்பது எளிது கிடையாது, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம தனியாக மொபைல் ஃபோன் பார்த்துடலாம், டிவி பார்த்துடலாம், ஆனால் பேசுவது, பிறரிடம் பேசுவது என்பது கடினமான விஷயம். அப்போ பிறரிடம் பேச வேண்டும், அதிகமாக பேச வேண்டும் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பு. அதுக்கு தான் உடல் உழைப்பு தேவை. உறவுமுறை பேசினா தான் உறவுமுறை ஏற்படும், அன்பு பாசம் ஏற்படும். அப்போது வந்து பேசணும் அப்படின்னா அவ்வளோ எளிதாக பேசிவிட முடியாது. பேசுவது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும், உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழணும், உடற்பயிற்சி செய்யணும். தினமும் ஒரு 4 மணி நேரம் கண்டிப்பாக உடல் உழைப்புக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அது என்ன மாதிரியான வாய்ப்பு, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த 4 மணி நேரம் உடல் உழைப்பு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு 4 மணி நேரம் உடல் உழைப்பு என்பது கட்டாயமாகவும் கிடைக்கணும், அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். என்ன பண்ணலாம், ஒரு 1/2 மணி நேரம் நீச்சல் குளம், ஒரு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி கூடம், 1 மணி நேரம் விளையாட்டு, ஒரு 1/2 மணி நேரம் ஆடல் பாடல், இந்த மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாகவே அவர்களுக்கு அது கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணோம், வீட்டு பக்கத்தில் அந்த தெருவிலலாம் நிறைய எங்கெங்கே இடைவெளி கிடைக்குதோ அங்கெல்லாம் விளையாட்டு போய்தானோம். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு நீச்சல் குளம், இப்படி மக்களை வந்து அது மாதிரி விவசாய கிணறுகள் இருக்குல்ல, அதில் உள்ள கிணறுகளை வந்து நம்ம வந்து நல்ல சுற்றுச்சுவரெலாம் வந்து ஒழுங்காக கட்டி அதையும் ஒரு நீச்சல் குளமாக அவர்கள் பயன்படுத்துவதற்கு அது அதுலேயும் ஒரு 4 பேர் குளிப்பாங்கள்ல, அதுலேயும் போய் ஒரு 4 பேர் குளிப்பாங்க. நீச்சல் குளத்தில் தான் குளிக்கணும் அப்படின்லாம் ஒன்று, விவசாய கிணறுல கூட குளிக்கலாம், அதுவும் ஒரு நீச்சல் குளம் தான். அதே நேரத்தில் அதோட சுற்றுச்சுவர் பலமாக இருக்கணும், அதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்கணும். இந்த மாதிரி மகிழ்ச்சியாக உடல் உழைப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு உடல் உழைப்பு என்பது தினமும் 4 மணி நேரம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். இல்லை நீ கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி பண்ணு, ஜிம்மில் போய் 4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அறிவுரை கொடுத்தோன்னா அதை யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது.
எதுக்காக இந்த 4 மணி நேரம் அப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியாக கிடைக்கும்போது தான் அந்த உடல் உழைப்பு அதை எல்லாருமே தேடி போவாங்க. அப்புறம் வந்து ஒரு 4 மணி நேரம் உடல் உழைப்பு கிடைச்சிச்சுனாக்கா உறவு முறை நல்லாயிருக்கும், பேசுவதற்கு ஆர்வம் ஏற்படும், ஒருவர் இன்னொருடன் பேசுவதற்கு ஆர்வம் ஏற்படும். இன்றைக்கி ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதிகமாக பேசுவதற்கு விருப்பமே இல்லை. நிறைய பேசுபவர்கள் வந்து ரொம்ப குறைவு. சும்மா பேசுனா 2 வாரத்தை பேசுகிறாங்க, அடுத்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அப்படியே மொபைல் ஃபோன் பார்த்துட்றாங்க. அப்போது இந்த மாதிரி மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலேருந்து நாம் மக்களை விடுவிக்கணும். இது யாரோ ஒரு வியாபாரிகள் நம்மளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பாக இருக்குது. அரசாங்கம் வந்து ஏன் விளையாட்டு மைதானங்களை கட்ட மாட்டேங்குது? அந்த அந்த மொபைல் ஃபோன் அது சம்மந்த ஒரு வியாபாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வியாபாரம், அந்த சமூக வலைதள ஊடகங்கள், அதை நம்ம வேடிக்கை பார்க்குறோம். அங்கே வர ஏதாவது ரீல்ஸு, இந்த மாதிரி ஃப்ராங்க் ஷோ அப்படி இப்படின்னு என்னென்னோ இருக்குது தானே. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தேவை உடம்புல வலி இருக்கக்கூடாது, நம்ம சோம்பேறியாக இருக்கணும்னா என்ன தேவை? இங்கே விளையாட்டு மைதானமே இருக்கக்கூடாது, விளையாட்டு மைதானம் இருக்கக்கூடாது, நீச்சல் குளம் இருக்கக்கூடாது, உடற்பயிற்சி கூட இருக்கக்கூடாது, அது நடைப்பயிற்சி செய்வதற்கு சாலைகள், பாதுகாப்பான சாலைகள் எதுவுமே இருக்கணும். மக்கள் சோம்பேறியாக இருந்தால் தான் இந்த வியாபாரம் நடக்கும். இப்போ நீங்கள் 4 மணி நேரம் நான் ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டிங்கன்னா இங்கே யாருமே மொபைல் ஃபோனை அதிகமாக பார்க்க மாட்டாங்க. மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து ஆர்வமே வராது. மற்றவங்ககிட்ட பேசுகிறதுல ஆர்வம் வரும். மற்றவங்ககிட்ட பேசும்போது அன்பு அதிகமாகும், காதல் அதிகமாகும், ஆளுமை திறன் அதிகமாகும், தாம்பத்திய உறவில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஒரு ரொம்ப அற்புதமாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். மனித வாழ்க்கை முறையே சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ சுவாரஸ்யமே இல்லை. சுவாரஸ்யத்தை எல்லாத்தையும் வெளியில் இந்த டிவியில் எதிர்பார்க்குறாங்க. டிவி சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யம், சினிமாவில் என்ன சுவாரஸ்யம், இந்த சினிமாவில் என்ன சுவாரஸ்யம், அந்த சினிமாவை போய் பாரு, கிளைமாக்ஸில் செம சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யத்தை இவங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. இவங்க வாழ்க்கையில் என்னென்னா காலையில் எந்திக்கிறாங்க, உட்காடுறாங்க, டீயை குடிக்கிறாங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க, வேலைக்கு போகிறாங்க, திரும்ப வராங்க, திரும்ப மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க, படுத்து தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, படுத்து தூங்குறாங்க. வேறு ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல. அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, நண்பர்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம், என்ன நிலவரம், இது எதையுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்படி சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது சோம்பேறித்தனமான வாழ்க்கையில் தான் சுவாரஸ்யமாக இருக்கணும் வாழ்க்கையில். அப்படின்னா நீங்கள் ஒரு சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. அப்போ சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதுன்னா உடம்புல வலி இருக்கணும். வலி இருந்தால் தான், அப்போ வலி இருக்கணும் அப்படின்னா அந்த வலியை வந்து உடலில் வலி இருக்க வேண்டும் என்றால் அந்த வலியை வந்து கட்டாயம் அனைவரும் பெற வேண்டும். அப்போது ஒருத்தர் 2-3 பேர் உடற்பயிற்சி செய்கிறாங்க, 10 பேர் இருக்கிற இடத்துல 3 பேர் உடற்பயிற்சி செய்கிறாங்க, 7 பேர் சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்னா 7 பேர் உடம்புல வலி இல்லை, அந்த 3 பேர் உடம்புல மட்டும்தான் வலி இருக்குது. அந்த 3 பேர் தான் பேசுவாங்க. அந்த 3 பேர் பேசுகிறத அந்த 7 பேர் கேட்க விருப்பப்பட மாட்டாங்க. பேசினா மட்டும் போதாது, பேசுவதை கேட்க விருப்பப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும், எல்லோரும் பேசிக்கொள்ள வேண்டும், எல்லோரும் பேசுவதை கேட்க ஆர்வமாக இருக்க வேண்டும். பேசுவதை கேட்பதில் ஏன் ஆர்வம் இல்லைன்னா உடம்புல வலி இல்லை, சோம்பேறித்தனம். உடம்புல வலி இருக்கணும். அந்த வலியை வந்து கஷ்டப்பட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி வலி ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து அந்த வலியை எப்படி ஏற்படுத்தி கொள்கிறீர்கள், உங்கள் உடம்பில் அந்த உடலில் எப்படி வலியை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள், மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய வழி இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், நீச்சல் குளம் கட்டுங்க, விவசாய கிணறுகளை அனைத்தும் நீச்சல் குளங்களாக முதல்ல மாற்றுங்க. நீங்கள் வந்து புதுசாக நீச்சல் குளம் கட்ட வேண்டாம். கிராமப்புறங்களில் வந்து நகர்ப்புறங்களில் வெளிப்புறங்களில் இருக்கிற முதல்ல விவசாய கிணறுகளை அனைத்தும் ஒரு நீச்சல் குளமாக மாற்றுங்க. ஏன் அதில் குளிக்கலாம்ல, அதுலேயும் குளிக்கலாம் தானே. அதன் பிறகு நீச்சல் குளங்களை உருவாக்குங்க. இப்படி அதில் ஒரு அரை மணி நேரம் மக்களுக்கு வந்து உடற்பயிற்சி கிடைக்கும், 1 மணி நேரம் கூட கிடைக்கும். அது மாதிரி விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. தினமும் 1 மணி நேரம் விளையாடுவாங்க. ஏகப்பட்ட விளையாட்டு மைதானம், எல்லோரும் விளையாடுறாங்களா, அதுக்கு என்ன தடையாக இருக்குது, அதுக்கு இன்னும் என்ன தேவை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்போது உடல் உழைப்பு கிடைக்க மற்றவங்ககிட்ட பேசுவாங்க, கத்துவாங்க, விளையாடும்போது கத்துவாங்க, உணர்ச்சிவசப்பட்டு கத்துவாங்க, ஒரு வேகத்தோடு கத்துவாங்க. அப்போது இந்த மாதிரி பேசுகிற அந்த தூண்டுதல், பேசுவதற்கான தூண்டுதல் ஒரு இதெல்லாம் அங்கே கிடைக்குது. அது மாதிரி வந்து விளையாட்டு மைதானம், அப்புறம் வந்து நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம், ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு உடற்பயிற்சி கூடம், அது அவங்களுடைய உடற்பயிற்சி கூடம், அது அவங்க பார்த்துப்பாங்க. அதில் ஒரு வேலையாட்கள் யாரையாவது ஓய்வு பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, ஓய்வு பெற்று ஓய்வூதியம் வாங்குவாங்களோ அவங்கள ஒரு 3 மணி நேரம் காலையில் 2-3 மணி நேரம் அப்படி வந்து வேலை வாங்கி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க. இந்த மாதிரி எளிதான வேலைகள், இதுதான்ப்பா உன்னுடைய வேலை. காலையில் 5 மணிக்கு வந்தியா, 10 மணிக்கு போயிடு, அவ்வளோதான், உன் டியூட்டி முடிஞ்சுது. சாயந்தரம் வேறு ஒருத்தரை போடுங்க. யாரையும் வந்து இப்போ 5 மணி நேரம் நான் 5 to
4 மணி நேரம் ஓய்வு. 60 வயசில் ஓய்வு பெற்றாச்சா, இனிமேல் நீ 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். முழுக்க முழுக்க நீ ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ வேலை பார்த்தா தான் ரொம்ப நாள் உயிரோடு இருப்ப. சும்மாவே படுத்திருந்து சீரியல் பார்த்தோன்னா உன் உடம்பு கெட்டுரும். நீனும் வந்து ஒர்க் அவுட் பண்ணு 1 மணி நேரம். அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் வந்து ஓய்வு பெற்றுறாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ஓய்வூதியம் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட வேலைகள் இங்கே இருக்குது. செய்வதற்காக வேலைகள் இல்லை, ஏகப்பட்ட வேலைகள். கண்டுபிடிங்க, வேலைகளை கண்டுபிடிங்க. சாலை ஓரங்களில் மரங்களை நட்டு அதில் தண்ணி ஊற்றுற வேலை. ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றிட்டு போங்க. 70 வயசு ஆகிடுச்சா, ஓய்வூதியம் வாங்குறீங்களா, அப்போ நீங்கள் 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். 3 மணி நேரம் இந்த சாலை ஓரங்களில் உள்ள தண்ணி ஊற்றுங்க. ஒரு உடல் உழைப்பு அதில் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஐயோ பாவம் தண்ணி ஊற்றுறதா, அவர் எவ்வளோ பெரிய அதிகாரி. உடல் உழைப்பு, அந்த உடல் உழைப்பை வந்து அவங்க செய்கிறனால அது ஒரு உடற்பயிற்சி. சும்மா அது என்ன உடல் உழைப்பு, இங்கே போர் பைப்பில் தண்ணி வரும், அந்த பைப்பில் குழாயை மாட்டி வரிசையாக தண்ணி ஊற்றணும். அல்லது தண்ணி ஊற்றுற வேலையை வந்து சொட்டு நீர் பாசனம் மாதிரி, அதை ஒருத்தர் பிடிச்சி தான் ஊற்றணுமா, அல்லது பைப்பில் ஓஸ் பைப்பில் வந்து மாட்டி தான் அடிக்கணுமா, அந்த வேலையை எளிதாக்குங்க. அதை கவனிக்கிற வேலை, அதை பராமரிக்கிற வேலை, அவ்வளோதான். லைட்டாக ஒரு 3 மணி நேரம் போயிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஓய்வூதியங்கிற பேரில் சும்மா உட்கார வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காதீங்க. அவங்களால வேலை செய்ய முடியும் அப்படின்னா வேலை நேரத்தை குறைச்சிக்கிட்டு வேலை கொடுங்க. அப்போ ஏகப்பட்ட வேலைகள் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து நீச்சல் குளம் உருவாக்குறீங்களா, அதை பராமரிக்கிற வேலை ஒரு 3 மணி நேரம். அதுக்கப்புறம் நூலகங்கள், ஏகப்பட்ட ஒவ்வொரு தெருவுக்கும் நூலகங்கள் இருக்கணும். அப்போ தான் வந்து ஏதோ ஒன்று மாற்று புத்தகம் படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். அப்போ ஒவ்வொரு தெருவுக்கும் நூலகம், ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து நீச்சல் குளம், ஒவ்வொரு தெருவுக்கும் விளையாட்டு மைதானங்கள், பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக. அப்போ உடலில் வலி ஏற்படும், மகிழ்ச்சியான ஒரு வலி ஏற்படும், மகிழ்ச்சியாக ஏற்படுத்தப்பட்ட வலி. அதனால் மகிழ்ச்சியாக பேசுவார்கள். நீங்கள் வந்து சித்திரவதை பண்ணி ஒருத்தரை வந்து சித்திரவதை பண்ணி ஒரு உடலில் வலி, அதை தூக்கு இதை தூக்கு, கொத்தடிமைகளாக நீங்கள் வேலை வாங்குறீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் உடல் உழைப்பு கிடைக்குது. அந்த உடலில் உள்ள வலியை வைத்து ஒருத்தரை சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி அப்போது வேலை வாங்கும்போது அவங்களுக்கு அவமானமாக இருக்கும். அப்போ உடம்புல ஒரு வலி இருக்குல்ல, அந்த வலி வந்து உறவு முறைக்கு பயன்படாது. அப்போ அவங்க புலம்ப தான் செய்வாங்க, என்னடா இப்படி புலம்பும். அதனால் வந்து நம்ம உடலில் ஏற்படுத்துகிற வலி வந்து நாம் ஏற்படுத்தணும். அந்த வலி எரிபொருள், அதுதான் பேசுவதற்கான எரிபொருள். உடலில் உள்ள வலி தான் பேசுவதற்கான எரிபொருள். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மகிழ்ச்சியாக ஏற்படுத்தணும், ஒரு மரியாதையாக ஏற்படுத்தணும். விளையாடுற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா சண்டை வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், விளையாடுற இடத்துல ஒருத்தர் தொடாத விளையாட்டுகளை விளையாடுங்க. அப்புறம் வாடா போடான்னு பேசக்கூடாது. விளையாட்டு மைதானத்துக்குள்ளே போயிட்டாலே வாடா போடான்னு பேசாத, வா போன்னு பேசாத, வாங்க போங்கன்னு பேசு. யாராக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசம் இல்லாமல் வாங்க போங்கன்னு பேசணும். ஏன்னா விளையாட்டில் உறவு முறைக்கு இடமே கிடையாது, நட்புக்கு இடமே கிடையாது, அன்பு பாசத்துக்கு இடமே. வெற்றி ஒன்று தான் அங்கு வந்து இலக்காக இருக்க வேண்டும். ஒருத்தர் தொடாத, பகிர்ந்து உண்ணாத. விளையாட்டு மைதானத்துக்கு உள்ளே போயிட்டாலே நீ பகிர்ந்து உண்ணாத. நீ சாப்பிடு, ஆனால் பகிர்ந்து உண்ணாத, மற்றவங்களுக்கு கொடுக்காத. இது வந்து விளையாட்டை வந்து நீ பாதுகாப்பு. அது மாதிரி அதான் மற்றவங்கள தொடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விளையாட்டை வந்து பாதுகாப்பாக மாற்றி எல்லோரும் விளையாடுங்க போங்க. அப்படிங்கும்போது உடம்புல ஒரு மகிழ்ச்சியாக மரியாதையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழி. இதன் மூலம் அவர்கள் பேசுகின்ற திறன் அதிகரிக்கும் போது தான் நோய்கள் குறையும். ஏன் நோய்கள் அதிகமாகுதுன்னா வெளிப்படையாக பேசுகிறதே இல்லை, பேசுகிறதுக்கான ஒரு நம்பிக்கையான உறவு முறையே இல்லை. நீங்கள் வெளிப்படையாக பேசிட்டாலே மனசில் பாரம்லாம் குறைன்னு சொல்லுவாங்க. மனசுங்கிறது என்னது, மனசு வேறு உடம்பு வேறு கிடையாது. உடம்பின் பிரதிநிதி தான். உடம்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மனம் எனும் திரை வழியாக தெரிந்து கொள்கிறோம். மனம் என்பது ஊடகம். உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம மனதை பார்க்குறோம். டிவியை பார்த்து இந்த நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிற மாதிரி உடம்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எதன் வழியாக தெரிந்து கொள்கிறோம் என்றால் மனதின் வழியாக தெரிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்போ மனசில் பாரம் குறையுது அப்படின்னா நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது ஒரு நம்பிக்கையானவங்ககிட்ட உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் பகிர்ந்துக்கும் போது உங்கள் மனசில் வந்து பாரம் குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம், உடம்பில் பாரம் குறையுது. உடல் வெயிட்டு ஏன் ஏறுது, இவங்க எதையுமே ஷேர் பண்ணுறது இல்லை, வெளிப்படையாக பேசுவதே கிடையாது, நம்பிக்கையான உறவு முறையே இங்கே இல்லை. நம்பி ஒரு விஷயத்த சொல்ல முடியலை, சொல்லணுங்கிற அந்த ஆர்வமே வர மாட்டேங்குது, பேசணுங்கிற ஆர்வமே வர மாட்டேங்குது. எதுக்கு பேசிக்கிட்டு வாய்க்கு வேலை கொடுத்துக்கிட்டு, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாய். அந்த மலிவான உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசணுங்கிற ஆர்வமே வராது. ஏன்னா நீங்கள் இந்த உணவுலேயே உங்கள் வாழ்க்கையை திருப்தி அடைந்து விடுகிறது. போதுங்கிற அளவுக்கு இந்த உணவு, ஒரு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா திருப்தி, ஃபுல் திருப்தி, எதுவுமே தேவையில்லையா, அதுக்கு பிறகு எதுவுமே தேவையில்லை, போய் படுத்து தூங்கினா போதும். அதுக்கு பிறகு யார்ட்டையும் பேசணுங்கிற ஆசையே இருக்காது.
அப்போது வந்து திருப்தி அடைந்து விடுகிறது. ஒட்டுமொத்தமாக அந்த திருப்தி அடைந்து விடுகிறது. நீங்கள் டீ, காஃபி, பிரியாணி, பரோட்டா, தோசை, இட்லி, இந்த பேக்கரி உணவுகள், ஸ்வீட்டு, பப்ஸு, சம்சா, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா திருப்தி அடைந்து விடும். அதன் பிறகு ஓய்வு தான். அதன் பிறகு ஓய்வு எடுக்கணும்னு தான் தோணும், யார்கிட்டையும் பேசணும்னு தோணுது. அதுக்காக இங்கே நம்ம அப்போ விளையாட்டு மைதானம் கிடையாது, உடல் உழைப்பு கிடையாது, பிரியாணி மலிவான உணவுகளை சாப்பிட்றோம். இது எல்லாமே வந்து ஓய்வு எடுப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை, சோம்பேறியாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறை. உடல் உழைப்புக்கு உதவுகிற ஒரு வாழ்க்கை முறை கிடையாது இது. பேசுவதற்கு உதவி செய்கிற ஒரு உணவு முறை கிடையாது இது. வாழ்க்கை முறை கிடையாது. பேச வேண்டுமென்றால் உடலில் வலி வேண்டும். வலியை எப்படி ஏற்படுத்தணும்? அது மகிழ்ச்சியாக ஏற்படுத்தணும். போய் அதனால தான் அது மாதிரி விவசாய நிலங்கள் ஒரு 2 ஏக்கர் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடு பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து காலியாக உள்ள விவசாய நிலங்கள், இது ஏன் சொந்த நிலம் அப்படின்னு யாருமே, நீ உன்னுடைய சொந்த நிலமாகவே இருந்துட்டு போட்டோம், ஆனால் வந்து அதை தரிசாக விடக்கூடாது. சும்மா எதையுமே செய்யாமல் விடும். அதனால் வந்து நீ வந்து நிலத்தை வாங்கி போட்டு வெளியூருக்கு போயிடுவேன், குடும்பத்தோடு வெளியூருக்கு போயிடுவேன். உன் சொந்த ஊரில் நிலத்தை வாங்கி போட்டு அந்த குடியிருப்புகள் மத்தியில் 2 சென்ட் நிலம், 3 சென்ட் நிலம், 5 சென்ட் நிலம்னு வாங்கி போட்டு அது காலியாகவே கிடக்கும், காலி மணியாகவே கிடக்கும். நீ பாட்டு வெளியூருக்கு போய் வேலை செஞ்சிட்ருப்ப. அதை நீ என்ன பண்ணணுன்னா, அந்த காலி மணியாக கிடக்குதுல, அது பக்கத்தில் உள்ளவங்க யாருக்காவது கொடுத்துடணும். கொடுத்து சும்மா தான் அவங்க அதில் ஏதாவது சும்மா 4-10 மரங்களை நட்டு அதில் உள்ள பலனை அவங்க அடையணும். நீ உனக்கு எப்போ நிலமும் தேவையோ அப்போ நீ கேட்டு வாங்கிக்கலாம். அது அரசாங்கத்தின் மூலமாக இதை நிர்வாகம் செய்யணும். எந்த ஒரு நிலமும் காலியாக கிடக்கக்கூடாது. நீ உன்னுடைய நிலம் உனக்கு சொந்தமாக இருந்துட்டு போகலாம், யாருடைய நிலம் யாருக்கு வேணாலும் சொந்தமாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது வந்து பயன்படுத்தி கொள்ள உனக்கு நீ பயன்பாட்டு இப்போதைக்கு எனக்கு அதை நான் வீடு கட்டணும்னு அன்றைக்கி வாங்கி போட்டிருக்கேன், வீடு கட்டுறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும் அப்படின்னா அந்த 5 வருஷத்தில் அந்த நிலத்தை பயன்படுத்தலாமே, பயன்படுத்துவர்களிடம் அதை ஒப்படைத்து விடலாமே. அதற்கு தண்ணி வசதி அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். நீர் ஆதாரம், அது வந்து ஏதாவது போர் போட்டு அல்லது கிணறு தோண்டி ஏதாவது ஒரு நீர் ஆதாரம் இல்லை தண்ணி வேறு எங்கேயாவது பைப்பிலேருந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நீ இந்த இடத்துல உள்ள இந்த 5 சென்ட் நிலத்தில் ஓனர் வந்து வாங்கி போட்டு அவர் வந்து வெளியூருக்கு போயிட்டார், வெளியூரில் இருக்கார், பாம்பேயில் இருக்கார், சென்னையில் இருக்கார். நீ என்ன பண்ணு, இந்த 5 சென்ட் நிலத்தில் அவர் எப்போ வந்து வீடு கட்டுவாரோ அது வரைக்கும் நீ இதை பயன்படுத்து. இதில் வந்து உன்னுடைய வேலை எதுவாக இருக்கலாம், ஓய்வு நேரத்தில் கூட நீ இதில் வந்து பப்பாளி மரம், தென்னை மரம், வாழை மரம் சுற்றி வேலி கூட நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை இப்படி தான் வந்து காலியாக இருக்கிற எல்லா இடத்தையும் பயன்படுத்துவதற்கு அனைவருக்கும் உரிமை கொடுக்கப்பட வேண்டும். காலியாக இருக்கிற எல்லா இடத்தையும் விளையாட்டு மைதானம் மாற்றுங்க. இது ஏன் நீ பயன்படுத்தும் போது அது திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். எப்போ பயன்படுத்துறியோ, எப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறியோ அப்போ நீ பெற்றுக்கொள். அதன் வரைக்கும் எதையுமே காலியாக விடாதீங்க. குடியிருப்பு பகுதிகளில் எந்த நிலமும் காலியாக இருக்கக்கூடாது. அதை வந்து அரசாங்கம் பயன்படுத்தி பயன்பாட்டுக்கு விடணும். விளையாட்டு மைதானங்களை மாற்றுங்க. அரசாங்க நிலத்தில் தான் விளையாட்டு மைதானம் தேவையில்லை. எப்போ அந்த நிலத்தின் உரிமையாளர் எனக்கு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அதை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு அது அப்போ அந்த விவசாய நிலம், சின்ன சின்ன இடைவெளி நிலம், அதெல்லாம் வந்து மரம் செடி நட்டு தண்ணி பாய்ச்சி அதில் ஒரு உடல் உழைப்பு கிடைக்குது, அதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஒரு விவசாயம் பண்ணும்போது ஒரு இயற்கையோட ஒரு தொடர்பு, இயற்கையோட ஒரு உறவு ஏற்படுகிறது, இயற்கையை நேசிப்பதற்கு அது பயன்படுகிறது. ஆக அதுவும் தேவை. இந்த மாதிரி நீச்சல் குளம், விளையாட்டு மைதானம், இது போன்று உடற்பயிற்சி கூடம், அப்புறம் நிறைய நடைபயிற்சி வழிகளை ஏற்படுத்தணும். இந்த மக்கள் வாழிடங்களையே ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி மாற்றி ஒரு அழகாக இருக்கணும். அவங்களுக்கு அது வெளியில் சுற்றி பார்க்கணும், போய் அப்படி வாக்கிங் போயிட்டு வரலாம். ஒரு நடைபயிற்சி செய்வதற்கு ஒரு பாதுகாப்பான பாதைகளை உருவாக்கணும். சாலைகளில் பயந்து நடைபயிற்சி செய்யக்கூடாது. பின்னாடி திரும்பி ஏதாவது வண்டி வருமா, நடைபயிற்சி செய்தவர்களை வந்து வேகமாக வந்த வண்டி மோதி விட்டு சென்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நடைபயிற்சி செய்வதற்கு கம்பி தடுப்புகள் போட்டு, இது குடியிருப்பு பகுதியில் ஒரு நகரங்களில், கிராமங்களில், பெருநகரங்களில் இந்த மாதிரி நடைபயிற்சி செய்வதற்குன்னே நடைபாதைக்குன்னே ஒரு பாதுகாப்பான வழி. நடைபாதையில் செல்பவர்கள் பாதுகாப்பாக போய் வரலாம். எதை பற்றியும் கவலை இல்லை. அதாவது ஒரு 2 வீலர் வந்து மோதிருமா, ஒரு 4 வீலர் வந்து மோதிருமா, அதை பற்றி கவலையே தேவையில்லை. நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து நடைபயிற்சி சென்று விட்டு வரலாம். நடைபயிற்சி செய்வதற்கு இங்கே ஏராளமான எந்த ஒரு சாலையும் நடைபாதைகள் இருக்கும். அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, நடந்து போய் வருவதற்கு ஆசையாக இருப்பாங்க. அதன் மூலம் அவர்களுக்கு உடம்பில் வந்து ஒரு உழைப்பு கிடைக்குது. இந்த மாதிரி உடல் உழைப்பு என்பது உடலில் வலி என்பது உடல் உழைப்பின் மூலமாக அவர்கள் அதை மகிழ்ச்சியாக பெறுவதற்கான வாய்ப்புகள், ஒரு சூழல்கள் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கிட்டாக்கா அவங்க நிறைய பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ தான் பேசணுங்கிற ஆசையே வரும். அப்போ தான் நீங்கள் வந்து உறவுமுறையே ஏற்படும். இப்போ நீங்கள் உடலில் வலி இல்லாமல் நீங்கள் பேச நினைத்தால் என்ன ஆகும்னாக்கா, அந்த பேச்சு உறவு முறைக்கு உதவாது. அந்த பேச்சில் அன்பு இருக்காது.
உடலில் வலி இல்லாமல் நீங்கள் பேச நினைத்தால் அந்த பேச்சில் அன்பு இருக்காது, வன்முறை தான் இருக்கும், பகை தான் இருக்கும். அதனால் உடலில் வலி இல்லாமல் நீ பேசணும்னு நினைக்காத, அமைதியாகவே இரு, ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு அதான் காரணம். நம்ம அமைதியாக வைத்துக்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் அந்த வேலையை செய்யுது. பேசினாக்கா விவரமாக ஆகிடுவாங்க மக்கள். அதனால் நம்ம ஊழல் பண்ண முடியாது, லஞ்சம் பண்ண முடியாது, மக்களை ஏமாற்றி அரசு பணத்தை மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க முடியாது. இந்த மாதிரி தான் அவங்க உள்நோக்கமாக எப்படியெல்லாம் மக்களை நம்ம ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் அவங்களுக்கு வரவே வராது. அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு பேசணும் மக்கள். ஏன்னா நிறைய பேருக்கு பேச விரும்பலைன்னு சொல்லிட்டு நிறைய தாழ்வு மனப்பான்மை. ஏன் நம்ம இப்போ தாழ்வு மனப்பான்மை இல்லை, பேசலை அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை கடந்த காலங்களில் இருந்தது. ஏன்னா நான் ஏன் பேச மாட்டேங்கிறேன், நான் ஏன் அவரெல்லாம் நல்லா பேசுகிறவர் பார்த்தா ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பார், அவர் நல்லா பேசுவார். ஆனால் எல்லோரும் பேச மாட்டாங்க. இப்போ பேசுகிறவங்க நல்லா பேசுகிறவங்களும் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேட்கணும்ல, பேசுவதை கேட்கணும்ல, கேட்டால் தானே பேச முடியும். நீ ஒருத்த மட்டும் பேசுகிறப்பா, 2 பேர் 2 பேர் பேசுகிற ஒன்று எல்லோரும் நல்லா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, நல்லா கலகலன்னு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ யார்கிட்ட போய் பேசுவ? பேசாமல் இருக்கிறான் பாருங்கள் நிறைய பேர், அவங்கக்கிட்ட தானே போய் பேசணும். அப்போ அவங்க தான் பேசுகிறதுக்கு கேட்குற ஆர்வமும் அவங்கக்கிட்ட இல்லைல்ல, பேசுகிற ஆர்வமும் இல்லை, பேசுவதை கேட்குற ஆர்வமும் இல்லை. அதனால் நீ பேச தெரிஞ்சாலும் உனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை. பேச தெரிந்தாலும் உனக்கு பேசுவதற்கு ஆர்வமாக இருந்தாலும் நீ பேச முடியாது. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க யாரும் பேசுவதை கேட்பதற்கான ஆர்வம் இல்லை. அதனால் உனக்கு பேசுவதற்கான ஆர்வம் இருந்தாலும் உன்னால் பேச முடியாது. அதனால் இது பேச பேசாதவர்களின் பிரச்சனை மட்டும் கிடையாது. இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 8 பேருக்கு பேசுவதற்கு ஆர்வம் இல்லை, பேசுவதை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை. அதில் 2 பேர் தான் நல்லா பேசுகிறாங்க, பேசுவதற்கு ஆர்வமாக இருக்காங்க. அப்போ அந்த 2 பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேச விரும்பாதவங்க, பேசுவதற்கு ஆர்வம் இல்லாதவர்கள் பற்றி அவங்க கவலைப்படலை. ஏன்னா அது அவங்களுடைய பிரச்சனை, நமக்கு தான் பேசுவதற்கு ஆர்வம் இருக்குது, அதனால் நாம் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இவங்க பேசணுன்னா மற்றவங்ககிட்ட தானே பேசி ஆகணும், தனியாக உட்காந்து பேசுவாங்க. பேசுவதற்கு உறவுமுறை தேவையில்ல. 8 பேர் இருக்காங்க, 2 பேர் தான் அங்கே பேசுகிறாங்க, 8 பேர் பேசுவதற்கு ஆர்வமே இல்லை. அப்போ இந்த 8 பேர்கிட்ட தானே நீ வெறும் உங்களுக்குள்ளே பேசிப்பீங்களா? அந்த 2 பேருக்குள்ளே மட்டும் பேசினா போதுமா? உனக்கு பேசணுங்கிற ஆர்வம் இருக்குது, அப்போ இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும். அங்கே 10 பேர் இருக்காங்க. அப்போ 10 பேரும் பேசினாக்கா நீ பேசுவதற்கான நபர்கள் அதிகமாகுதில்ல, பேசுவதற்கான வாய்ப்புகள் உனக்கு இன்னும் அதிகமாகுதில்ல. அதனால் பேசுவதற்கு ஆர்வம் இல்லை, பேச விரும்பவில்லை, பேசுவதை கேட்க விரும்பவில்லை என்கிற பிரச்சனை அனைவருக்குமானது, அனைத்து மக்களுக்குமானது. பேசுகிற திறமை உடையவர்களுக்கும் அது ஒரு பிரச்சனையாக மாறிடும். பேச திறமை இருக்குது, பேசுகிற ஆர்வம் இருக்குது, என்னால் நிறைய பேச முடியும், கலகலன்னு பேச முடியும். ஆனால் இங்கே பேசுகிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லையே, அந்த பொறுமை மக்களுக்கு இல்லையே. அப்போ இது எல்லோருடைய பிரச்சனையாக இருக்குது. பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறவருடைய பிரச்சனையாகவும் இருக்குது, பேசுவதற்கு வெறுப்பாக இருக்குது, பேசவே பிடிக்கலை அப்படிங்கிற எல்லாருடைய பிரச்சனையும் இதில் அடங்குது. எல்லாருடைய பிரச்சனைக்கும் எல்லாருமே இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஏன் மக்களுக்கு முன்னாடியெல்லாம் நான் பேச மாட்டேங்கிறேன், அவங்களாம் நல்லா பேசுகிறாங்க, எனக்கு என்ன பேசுகிறேன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பேசுகிறேன், சம்மந்தமெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மைலாம் இருக்கும். என்ன பேசுகிறது, ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மை. இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருமே பேசுவதே கிடையாது, யாருமே பேசுவதை விரும்புவதும் கிடையாது, பேசுவதை கேட்கவும் விரும்புவது. எல்லாரும் பேச விரும்பாதனால அது நம்ம மட்டும் கிடையாது, இங்கே எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க, யாருமே யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது. அதனால் இப்போ என்ன ஆச்சுனாக்கா, இப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது, ஆனால் அங்கே தாழ்வு மனப்பான்மை இருக்குது, ஆனால் அது எல்லாருக்குமே இருக்கிறதுனால நமக்கு மட்டும்தான் இருக்குது, அவருக்கு மட்டும்தான் இருக்குது, எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இங்கே எல்லாருமே நாசமாக போயிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு அது சந்தோஷம். இப்போ நான் நாசமாக போகிறத பற்றி எனக்கு பெரிய கவலை இல்லை, எல்லாருமே நாசமாக போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு அது சந்தோஷம்தான். நான் மட்டும் அழிந்து போனால்தான் அது எனக்கு மிகப்பெரிய துயரத்தை தரும். எல்லோரும் அழிந்து போய்விட்டால் அது ஓகே, பரவாயில்ல, எடுத்துக்கலாம், இது நல்லாயிருக்கு, இந்த டீலிங் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பேசுகிறது தான் வாழ்க்கை. நீ பேசுகிற அப்படின்னா தான் நீ வாழ்கிறன்னு அர்த்தம். பேசலை அப்படின்னா நீ வாழவில்லை. நல்லா பேசுகிறன்னா நல்லா வாழ்கிறன்னு அர்த்தம்.
நல்லாவே பேச மாட்டேங்கிறான், மரியாதையும் இல்லை, ஒரு மோசமாக பேசுகிறான், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா, இவள் வந்து வாய் திறந்தாலே இவள் வந்து வண்டையாக தான் விழும் அப்படின்னா, இவள் நல்லாவே பேச மாட்டா அப்படின்னா அவள் நல்லாவே வாழலைன்னு அர்த்தம். அவள் வந்து நல்லாவே வாழலை அப்படின்னு அர்த்தம். அதனால் நீ நல்லா பேசின, அவள் வந்து நல்லா பேசுகிறான்னா நல்லா வாழ்கிறான்னு அர்த்தம். நல்லா பேசலையா, அவள் வந்து மோசமாக பேசுகிறாளா, மோசமாக வாழ்கிறாள் என்று அர்த்தம். அதனால் வந்து பேசணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், சும்மா உட்காந்து பேசக்கூடாது, எரிபொருள் வேணும். வண்டியை ஓட்டணும்னா எரிபொருள் தேவை. எலக்ட்ரிக் வண்டி ஓட்டினா கூட சார்ஜ் போடணும். அது மாதிரி பெட்ரோல் வண்டி ஓட்டினா பெட்ரோல் போடணும், அப்போ தான் வண்டி ஓட்டணும். பெட்ரோல் தான் வலி, எரிபொருள். எரிபொருள் தேவை. நம்ம பேசணுன்னா எரிபொருள் தேவை. அந்த வலி தீர்ந்து போச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் பேசுகிறதுங்கிறது வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்க முடியாது. உங்கள் உடம்புல வலி இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேச்சு சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் காலையில் நல்லா ஒரு 4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வீங்க, இப்போ ஒரு வலி சேர்ந்துருச்சு. இந்த வலி வந்து இன்னொரு 4 மணி நேரத்துக்கு தாங்கும்பா. அதன் பிறகு அந்த வலி வந்து அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 4 மணி நேரத்துக்கு வலி இருக்கும். 4 மணி நேரம் கழித்து பேசுகிற ஆர்வம் குறைந்து விடும். அப்போ நீ என்ன பண்ணணும், அப்போ போய் உடற்பயிற்சி. அதனால தான் உடற்பயிற்சி செய்யணும். அல்லது விளையாண்டுட்டு வரேன், போய் நீச்சல் அடிச்சுட்டு வரேன், அப்போ இன்னும் உடம்புல வலி சேரும், அப்போ திரும்ப பேசலாம். ஆக பேசுவது என்பது அதற்கு எரிபொருள் தேவை. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, 2040 இந்த நாசமாக போன இயந்திர அறிவியல் உலகம் அழிய தொடங்கிவிடும். அப்புறம் 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். அங்கே வந்து மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, புத்தகம் கிடையாது, கணினி கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கே எல்லோரும் விவசாயம் தான் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் பொது உடைமை நடைமுறையை பின்பற்றி அவர்கள் வாழ்வார்கள். ஏன்னால் அனைவருக்கும் வந்து அதற்கேற்ற ஒரு வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து 8 வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டுவிடும். தனித்தனியாக உழைப்பார்கள். அனைவரும் தொழிலில், அது விவசாய நிலத்தில் உழைப்பாங்க. தினமும் ஒரு 3 மணி நேரம் உழைப்பாங்க. அப்புறம் வந்து எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் தான் போவாங்க. நடந்து போவாங்க, ஓடி போவாங்க. அங்கே வந்து மோட்டார் வாகனங்கள்லாம் கிடையாது. குதிரைகள் எல்லாம் வந்து வாகனங்களாக பயன்படுத்த மாட்டார்கள். இப்படி எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, ஓடி தான் போவாங்க. அப்புறம் விளையாடுவாங்க, தினமும் விளையாடுவாங்க, ஆடல் பாடல். இப்படி உடல் உழைப்பு தான் அவங்களோட அடிப்படையே. என்னது? உடல் உழைப்பு தான். அவர்கள் வாழ்வது எப்படி? உடல் உழைப்பு. உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் வாழ்கிறார்கள். அப்போது வலி என்பது உற்பத்தி செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் உடலில் வலியை உற்பத்தி செய்து கொண்டே இருப்பார்கள், எரிபொருளை உற்பத்தி செய்து கொண்டே இருப்பார்கள். எப்போவும் சார்ஜில் தான் இருக்கும் அந்த சார்ஜி. அதாவது அது குறையாது அந்த சார்ஜி. அப்புறம் நைட்டு படுத்து தூங்குறாங்க, அப்போ தான் அந்த சார்ஜி ஃபுல்லாக டவுன் ஆகிடும். ஏன்னா ஓய்வு எடுத்து நல்லா ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ கூட உடம்புக்குள்ளே வேலை நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி அவங்க நடக்கிறாங்க. தினசரி வாழ்க்கையை பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பாங்க. முரட்டுத்தனமாக வேலை பார்க்க மாட்டாங்க, மென்மையாகத்தான் வேலை பார்ப்பாங்க, எளிமையாக வேலை பார்ப்பாங்க, பாதுகாப்பாக வேலை பார்ப்பாங்க. உயிரை பணயமாக வச்சு வேலை பார்க்க மாட்டாங்க. மரணத்தை அந்த எதிர்கொள்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்க் எடுத்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆஸ்பத்திரிலாம் கிடையாது. நீ ஏதாவது கை கால் முறிச்சிக்கிட்ட, விபத்துகளை ஏற்படுத்தி கொண்டு உடலில் ஏதாவது கை கால் முறிஞ்சு போச்சுன்னா அங்கே ஆஸ்பத்திரி கிடையாது. அதனால் முன்கூட்டியே பாதுகாப்பாக இருந்துக்கோ. ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீ எதையும் பெற வேண்டும், பனைமரத்தில் ஏறி கல் குடிக்கணும்னு ஆசைப்படாத. மேலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும் தெரிஞ்சுக்கோ. அதன் பிறகு அவ்வளோதான் உன் வாழ்க்கை. உன்னை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. உன் அம்மாவே இருந்தாலும் சரி, உனக்கு வந்து நீ வந்து தேவையில்லாமல் நீ மேலேருந்து கீழே விழுந்து உன் கை கால் முறிஞ்சிடுச்சு அப்படின்னா யாரும் வந்து உனக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி உனக்கு வந்து சேவகம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு வாழ்நாள் முழுது நீ முடமாகி கிடப்ப, உன்னால் எந்திச்சு ஒரு வேலை செய்ய முடியாது. உன்னை வந்து யாராவது பக்கத்தில் இருந்து உனக்கு தண்ணி வேணும், கழுவி விடணும், குளிப்பாட்டி விடணும், ஊட்டி விடணும். அப்போ உனக்கு தேவையான உணவை இன்னொருத்தர் வேறு சேர்த்து சம்பாதிக்கணும். அதனால் இப்படியெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரும் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து அன்போடு இருப்பாங்க, பாசத்தோடு இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. நீ வந்து நியாயமாக இருக்கணும். ஏன்னா நீ வந்து கொழுப்படுத்து போய் நீ மரத்தில் ஏறி கீழே விழுந்து கை காலை முறிச்சிக்கிட்ட அப்படின்னா அதற்கு நீ பண்ண தப்புக்கு யாரோ ஒருத்தர் தண்டனை அனுபவிப்பாங்களா? வாழ்நாள் முழுதும் ஒன்றை பார்த்துப்பாங்களா? அது உன் மனைவியாக இருக்கலாம், அல்லது நீ அவனுடைய அம்மாவாக கூட இருக்கலாம். அதனால் பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலேருந்து நீ வந்து எல்லோரும் வேண்டான்னாங்க, நீ பெரிய பனைமரத்தில் ஏறி உச்சிலேருந்து மேலே கல் குடிக்க போகிறேன், 15 இறக்க போகிறேன்னு உச்சிலேருந்து மேலே போனேன். மேலேருந்து கீழே விழுந்து இப்போ கை காலெலாம் எலும்பெல்லாம் முறிஞ்சு போச்சு, உன்னால் எழுந்துச்சி நடக்க முடியல, உன்னால் வேலை செய்ய முடியல, இனிமேல் செய்யவும் முடியாது உன்னால்.
அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு முடிவு வந்துருச்சு. அவ்வளோதான், எல்லாமே முறிந்த எலும்புகள் அப்படி அப்படியே அங்கங்கே செட் ஆகிடுச்சு. இனிமேல் உன்னால் நடக்க முடியாது அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் உனக்கு வயசு ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோ, இளமை வேகத்தில் பனை மரத்தில் ஏறி 17 குடிக்க போகிறோன்னு மேலே ஏறி பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். இப்போ என்னாச்சு, உன் உடம்புல எலும்பெல்லாம் அங்கங்கே உடஞ்சி அது அங்கங்கே முறுக்கிக்கிட்டு நட்டுக்கிட்டு செட் ஆகிடுச்சு, அப்படியே செட் ஆகிடுச்சு. உன்னால் ஒரு வேலை செய்ய முடியாது. இழுத்து மூச்சு விட்டால் சுருக்குன்னு வலிக்கும். அப்படி எந்திச்சு உட்கார முடியாது. இடுப்பு எலும்பு நகண்டு போச்சு, பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்படி ஒரு நிலமை உனக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். அங்கே ஏன்னா மருத்துவர்கள் கிடையாது, யாரும் உனக்கு கட்டு போட்டு உன்னை வைத்தியம் பார்த்து எக்ஸ்ரே எடுத்து அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. இப்போ நீ என்ன பண்ணணும், உன்னால் உன் வேலையை செய்ய முடியாது. உனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி பண்ண முடியாது. நீ குளிக்க முடியாது. உன்னை யாராவது குளிப்பாட்டணும், உன்னை யாராவது உன் கழிவுகளை மலம் போச்சுன்னா இருந்த இடத்துல போய் அதை எடுத்து எங்கேயாவது கொண்டு போடணும். இதெல்லாம் ஒருத்தர் செய்யணும். அப்போது இதை செய்கிறது ஏன்னா இதை செய்கிறவங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தான் இருக்காங்க. உனக்கு நீ தேவையில்லாமல் நீ ஒரு தப்பு பண்ணி அந்த தண்டனையை மற்றவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குங்களா. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய வாழ்நாள் முழுதும் நீ இப்படி தான் இருக்க போகிற அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது நீ தற்கொலை பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு சுமையாக வாழ்வதை விட இப்படி ஒரு வாழ்க்கை இதுதான் நிரந்தரம் என்றால் அதன் பிறகு நீ தற்கொலை பண்ணிக்கலாம். அப்போது தற்கொலை பண்ணுறதுக்கு கூட அந்த வாழ்க்கை முறையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் விஷ செடி எதாவது இருக்கணும். உடனே சாப்பிட்டா கொஞ்ச நேரத்தில் சாகிற மாதிரியான செடி, விஷம் கலந்த செடி இருக்க வேண்டும். இருந்தால் அது மிகவும் உதவியாக இருக்கும். அது இந்த ஆப்பிரிக்கா காட்டிலலாம் வேட்டையாடுறவங்க அம்பு வச்சு அம்பில் ஒரு நுனியில் அந்த விஷத்தை தடவி விலங்குகளை அடித்து வேட்டையாடுவாங்க. அப்போ அம்பில் உள்ள அந்த நுனியில் உள்ள விஷம் அந்த விலங்குகள் மேலே பட்ட உடனே அது உடனே சுருண்டுரும். அப்புறம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போது உடம்புல விஷம்லாம் போகாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அது செத்துருவாங்க. அந்த மாதிரியான விஷ செடியெல்லாம் வளர்க்கணும் கண்டிப்பாக. அது தேவைப்படும். நிறைய கருணை கொலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கும். என்னென்னா சில குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகளால் வாழ்நாள் முழுதும் பிறரது உதவி இல்லாமல் ஊனமுற்றவர்களாக பிறப்பாங்க. பிறரது உதவி இல்லாமல், மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறப்பாங்க அந்த குழந்தைகள். பிறரது உதவி இல்லாமல் அவர்களால் எதையுமே செய்ய முடியாது, பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள குழந்தைகள்லாம் இருக்காங்களா, அந்த குழந்தைகளை கருணை கொலை செய்து விட வேண்டும். ஏன்னா பிறரது உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னா பெண்கள் உடனே பெண்களை அவங்க அந்த குழந்தைய பெற்ற தாய் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு தன்னுடைய மகிழ்ச்சி எதையுமே எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காகவே அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே தியாகம் பண்ணுவாங்க. இது தேவையில்லாத தியாகம். இப்போ இதுவும் பெண்கள் இதிலிருந்துலாம் விடுதலை அடையணும். பெண் விடுதலை என்பது இந்த மாதிரி விஷயத்துலேருந்தும் இந்த மாதிரியான பிள்ளைகளிடமிருந்தும் தன்னால் சுயமாக பார்த்து கொள்ள முடியாத குழந்தைகளிடமிருந்தும் பெண்களை விடுதலை செய்ய வேண்டும். அதனால் பெண்களை பற்றி கவலையே படாத போது தான் ஒரு ஆண் அதை பண்ணுவானா. ஒரு தந்தை இந்த மாதிரியான குழந்தைகளை பார்த்துக்கிறதே தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகிழ்ச்சி அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு இதுபோன்று பிற குறைபாடு, மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள், அவர்களால் தனித்து எதையுமே செய்ய முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, பேச முடியாது, இயல்பாகவே அந்த மாதிரி இல்லாத ஒரு குறைபாடு உள்ள குழந்தைகளை ஒரு ஆண் வளர்ப்பதற்காக தனது வாழ்க்கையை தியாகம் பண்ணுவானா. அப்போ பெண்கள் இதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அடிமைப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டதால் அதை செய்கிறார்கள். சின்ன வயசுலேருந்து பெண்கள் அடிமைகளாக இருப்பதற்கான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த பயிற்சி தான் இந்த மாதிரி குழந்தைகளை பிற்காலங்களில் வளர்ப்பதற்கு தங்களுடைய வாழ்க்கையை பெண்கள் தியாகம் செய்வதற்கு காரணமாக இருக்கிறதே தவிர, சுதந்திரமாக வாழ விரும்புகிற ஒரு பெண் இந்த மாதிரி குழந்தைகளை வளர்ப்பதற்காக அவள் தனது வாழ்நாளை தியாகம் செய்ய மாட்டாள். இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது அவளுடைய தப்பு கிடையாது. அது இயற்கை, ஏதாவது ஒரு இவளுடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை, அது வேற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சுங்கிறக்காக அது இவளுடைய தவறு கிடையாது. அப்படிங்கிறக்காக இவ அதற்காக தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் பெண் விடுதலை என்பது இவற்றிலிருந்தும் பெண்களை விடுதலை செய்ய வேண்டும். அப்போ இது போன்ற குழந்தைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா கருணை கொலை செய்து விட வேண்டும். அந்த பெண்ணின் மூலமாகவே யார் அந்த குழந்தையை பெற்றாலோ அவளுக்கே அவள் தான் அந்த குழந்தைக்கு கருணை கொலை செய்து விடுவார். சின்ன வயசுலேயே கருணை கொலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துடணும். இதன் மூலம்
இதன் மூலம் பெண்களுக்கு பயம் தேவையில்லை. ஏன்னா நிறைய பெண்களுக்கு என்னென்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஏதாவது குறைபாடோட குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்காகவே அப்புறம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகளை கொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒன்றும் சட்டம் இல்லை. கருணை கொலை செய்வதற்கு இங்கே சட்டம் இல்லை. அது மாதிரி ஆண்களுக்கும் பயமாக இருக்கும். எங்கே இது போன்ற ஒரு குழந்தை பிறந்து விடுமோ. அது பெண்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, ஆண்களுடைய பிரச்சனையும் தான். அப்புறம் ஏன்னா அந்த குழந்தைகள் வளர்த்து தான் ஆகணும். பெத்தாச்சுன்னா வளர்த்து தான் ஆகணும். என்னடா பெற்றதுக்கு ஒரு தண்டனையாடா இது. அப்போது நீ வந்து இப்போ நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரணும். எப்படின்னா இது போன்று மூளை வளர்ச்சி தன்னால் சுயமாக வாழ முடியாத குழந்தைகளை மூளை வளர்ச்சி குறைபாட்டோடு குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்றால் அவர்களை கருணை கொலை செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெண்களுக்கு பயம் இருக்காது. சரி, ஓகே, இந்த மாதிரி பிறந்துச்சுன்னா அதுக்கு இந்த சட்டத்தில் இப்படி ஒரு தேர்வு இருக்குது. அதனால் அது பற்றின கவலை நமக்கு தேவையில்லை. அது ஒரு தேவையில்லாத ஒரு கவலையாக மாறிவிடுகிறோம். அப்போ இங்கே தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் என்னென்னாக்கா அந்த மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இதெல்லாம் இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் முதியோர் இல்லங்கள் கிடையாது. மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகளை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு தனியாக பயிற்சி கொடுப்பதற்கும் அங்கே தனியாகலாம் இடம் கிடையாது. அவங்க அந்தந்த வீட்டில் உள்ள முதியோர்களை அந்தந்த வீட்டுக்காரங்க தான் பார்த்துக்கணும். அந்தந்த வீட்டில் உள்ள மூளை வளர்ச்சி குறைபாடு யாராவது பிறந்துச்சுன்னா அவங்க தான் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு சுதந்திரமாக வாழ விரும்புகிற எந்த ஒரு பெண்ணும் வந்து மகிழ்ச்சியாக வாழ தெரிந்த எந்த ஒரு பெண்ணும் இந்த மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடோடு பிறக்கிற ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக தனது வாழ்நாளை தியாகம் செய்யவே மாட்டாள். அதனால் வந்து ஒரு ஆண் எப்படி செய்ய மாட்டானோ அதே மாதிரி தான் ஒரு ஆண் அந்த தியாகத்தை செய்ய மாட்டான்ல, அதே மாதிரி தான் பெண்களும் அதே மாதிரி தான். அதனால் இப்போ முதியவர்களை பார்த்துக்கிறோன்னாக்கா அது ஒரு கடமை. எல்லாருக்குமே முதுமை என்பது வரும். எல்லாருமே வந்து மூளை வளர்ச்சி குறைபாடு உடையவர்களாக ஒரு கட்டத்தில் மாறுவாங்க அப்படின்னு ஒன்று கிடையாதுல்ல. ஆனால் முதுமை என்பது அனைவருக்குமே வரும். அனைவருக்கும் முதுமை என்பது வரும். அதனால் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு பணியை செஞ்சுருப்பாங்க, குடும்பத்தை பார்த்துருப்பாங்க, குடும்பத்துக்கு உதவியாக இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி குடும்பத்திற்கு பயனுள்ளவர்களாக இருந்திருப்பாங்க, மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பார்கள், பெருமையாக வாழ்ந்திருப்பார்கள், புகழோடு வாழ்ந்திருப்பார்கள். அந்த ஊர் வளர்ச்சிக்காக அந்த குடும்ப வளர்ச்சிக்காக அவர்கள் அதனால் முதுமை காலத்தில் அவங்கள பார்த்துக்க வேண்டியது எல்லாருக்குமே முதுமை வரும். அதனால் எல்லாரையும் பார்த்துக்கணும். முதுமை என்பது வேறு, இது என்பது வேறு. இந்த மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் அது சார்ந்த பிரச்சனை என்பது வேறு. அதனால் பெண் விடுதலை என்பது இந்த மாதிரியெல்லாம் போகுது. இந்த மாதிரி இது வந்து நிறைய பெண்கள் பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துட்டால் என்ன ஆகிறது அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே ஒரு சட்டம் இருக்குது. இந்த மாதிரி நீ பிறந்துச்சுன்னா நீ கவலைப்படாத. இந்த மாதிரி மூளை வளர்ச்சியோடு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நீ கவலைப்படாதே. உனக்கு ஊர் நிர்வாகம் உனக்கு உதவியாக இருக்கும். அந்த குழந்தையை கருணை கொலை செய்வதற்கு நமது ஊர் நிர்வாகத்தில் விதிமுறை இருக்கிறது. அதனால் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்பாடா சரி குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறக்கலை, இல்லை மூளை வளர்ச்சி குறைபாடோடு பிறக்குது அப்படின்னா நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தையால் பிறரது உதவி இல்லாமல் வாழவே முடியாது, எதையும் புரிந்து கொள்கிற திறன் இல்லை, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நீ வந்து கருணை கொலை செய்வதற்கு உனது குழந்தையை கருணை கொலை செய்வதற்கு அப்போது உனக்கு உரிமை இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு நிம்மதி. ஓகே, இந்த மாதிரி ஒரு குறைபாடோடு குழந்தை பிறந்தாக்கா அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் ஆண்களும் தைரியமாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தினரே தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தை இந்த மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடோட பிறரது உதவி இல்லாமல் வாழ முடியாத தன்மையோடு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையால் அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவருக்குமே பிரச்சனை. அது ஒரு பெண்ணோடு முடிந்து போவதில்லை. அந்த பெண்ணின் கணவன், அப்புறம் அந்த குடும்பத்தினர், தாத்தா பாட்டி, அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து வேறு பெண் விடுதலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித விடுதலையும் கூட. இந்த மாதிரி ஒரு முடிவை நம்ம கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மனித விடுதலையுமாக அது இருக்கிறது. அதனால் நம்ம இதை எங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து பேசுவதற்கு தேவை உடலில் வலி. நம்ம பேசாமல் இருப்பதற்கு மொபைல் ஃபோன் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பேசுவது மீது வெறுப்பை தான் ஏற்படுத்தும். உறவு முறை மீது வெறுப்பை தான் எடுத்தும். அன்பு மீது வெறுப்பை ஏற்படுத்தும். அன்பு என்பது ரொம்ப அதன் மதிப்பை உணர முடியாதபடிக்கு செய்துவிடும். அதனால் பேசுவதற்கு உடலில் வலி தேவை. வலி என்பது எரிபொருள். அந்த எரிபொருள் என்பது இன்றைக்கி நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் உடல் உழைப்பு செய்திருந்தீங்கன்னா, உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா உடம்பில் வலி ஏற்படுமோ அதை வச்சு 1 மணி நேரம் நீங்கள் வாழலாம். 1 மணி நேரம் மகிழ்ச்சியாக பயனுள்ள வேலைகளை செய்யலாம்.
அப்போ வந்து உடற்பயிற்சிங்கிறத நீங்கள் உங்கள் உடற்பயிற்சிங்கிறத அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உடலில் வலி ஏற்படும். அந்த வலியை கொண்டு நீங்கள் பயனுள்ள வேலைகளை செய்ய முடியும். காலையில் உடற்பயிற்சி செஞ்சேங்க, இப்போ 3 மணிக்கு மத்தியானம் 3 மணிக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா அந்த உடற்பயிற்சியால் ஏற்படும். காலையில் செஞ்சு பார்த்தீங்களா, காலையில் உடற்பயிற்சி செஞ்சிங்களா, அந்த உடற்பயிற்சி செய்த வலி இருக்குல்ல, அது தீர்ந்து போச்சு, அந்த எரிபொருள் தீர்ந்து போச்சு. இப்போ நீங்கள் புதுசாக எரிபொருள் போடணும். அப்போ தான் நீங்கள் பயனுள்ள வழியில் வண்டி வந்து ஓட்ட முடியும். உங்கள் உடம்பை வந்து பயனுள்ள வகையில் பயனுள்ள செயல்களை செய்வதற்கு அந்த உடம்பை பயன்படுத்த முடியும். அதனால் வந்து திரும்பவும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க. 1 மணி நேரம் விளையாடிட்டு வாங்க. 1 மணி நேரம் விளையாடிட்டு வாங்க. ஒரு அரை மணி நேரம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வாங்க. போய் நீச்சல் அடிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி ஓடிட்டு வாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வாங்க. இந்த மாதிரி வந்து அப்பப்போ நீங்கள் வந்து எரிபொருள் நிரப்புவதற்காக செய்யக்கூடிய வேலை. 1 மணி நேரம் விளையாடுறீங்கன்னா உங்கள் உடம்புல எரிபொருள் சேமிக்கப்படும். பெட்ரோல் போடுற மாதிரி தான். இந்த மாதிரி வலி என்பது முக்கியம். நீங்கள் நல்லா பேசணும்னு நினைக்கிறீங்களா, நல்லா போய் இன்டர்வியூவில் ஜெயிக்கணும், நல்ல தேர்வு நல்லா எழுதணும், நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, ஆஃபீஸில் வந்து உங்கள் தொழிற்சாலையில் ஒரு சிறப்பான ஒரு திறனை நீங்கள் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, உடற்பயிற்சி செஞ்சுட்டு போங்க. அப்போ தான் இந்த வேலைகள் அங்கே நீங்கள் பயனுள்ள வேலைகளை செய்ய முடியும். நீங்கள் செய்கிற வேலை பயனுள்ளதாக இருக்கும். நல்லா பேச முடியும். பேசுகிற ஆர்வம் அப்போ தான் வரும். அதனால் இது ரொம்ப முக்கியமான விதிமுறை.